ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு ஏன் வந்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருக்குள் நீங்களும் நானும் ரட்சிக்கும்படியாகவும் அவருக்குள் நீங்களும் நானும் பிழைக்கும்படியாகவும் அவராலே இந்த உலகம் முழுவதுமாய் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இந்த வேதாகம பகுதியிலே அவர் நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றும்படியாகவே வந்தார். காரணம், மனிதர்களாகிய ஒருவரும் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அனைத்தையும் கடைபிடிக்க இயலாதவைகளாய் இருந்தபடியினாலே அவர் அந்த சட்ட திட்டங்களுக்கு பதிலாய் அவர் கிருபையை கொண்டு வந்தார். கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்கின்றது. நியாய பிரமாணத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது பழைய ஏற்பாட்டிலே மோசேயினால் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள காரியங்களை ஒருவராலும் அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவே அதை நிவர்த்தி செய்யும்படியான கிருபாதார பலியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். ரோமர் 8:3 நாம் வாசிக்கிறோம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய மாம்சத்திலே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்ததினாலே, நமக்காக இரத்தத்தை சிந்தினதினாலே கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டின் எல்லா சட்ட திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அதை அவர் நிவர்த்தி செய்து முடித்து விட்டார். ஆம், கிறிஸ்து பாடப்பட வேண்டும் என்று தேவன் நம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? அவர் நம்முடைய இருதயத்தில் வந்து தங்கும்படியாய், நமக்குள் அவர் பிறக்கும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அதுவே இந்த அற்புதமான மகிழ்ச்சியான நாட்களிலே நாம் செய்கிற ஒரு பெரிய முக்கியமான காரியம். ஆம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். ஆமேன். அந்த நல்ல இரட்சகர் இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்திலே பிறக்கட்டும், உங்களுடைய இல்லத்திலே பிறக்கட்டும். அவர் வந்து உங்களையும் என்னையும் அவருடைய பாதையிலே நடத்தும்படியே அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த கிருபாதார பலியே உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.